கேக்கிறேன்பா கேக்கிறேன்பா இங்க வெளிய உள்ள இன்னும் ஏய் தம்முற உக்கு 10 ரூபாய் கேக்கிறேன்பா கேக்கிறேன்பா 10 வெளிய உள்ள 10 ரூபாய் ஐய் தங்கச்சி வந்து பொழப்பு பாருமே அவரை பாத்துங்க வாங்கி தின்னு வறுத்த ஏரி கோழி முட்டை குழம்பு கறி வறுத்த மீன் வாயு துண்ணு சரக்கு போட்டா இது சப்போர்ட் பண்ணு ஆத்து நண்டு கேக்கிறேன்பா உள்ள 10 ரூபாய் 10 ரூபாய் வெளிய 10 ரூபாய் உள்ளப்பா இன்னும் 10 வெளிய உக்கு கேக்கிறேன்பா இன்னும் 10 வெளிய கேக்கிறேன் உள்ள 10 ரூபாய் எவன்டா தில்ல இருக்கு கேக்கிறேன்பா சீட்டை உக்கு கேக்கிறேன்பா உள்ள வெளிய ஏய் ஓடுற சீட்டு வெளியே தானே விழ போகுது அப்படியா உக்கு கேக்கிறேன்பா என்னடா பாக்குற கேக்கிறேன் எவன்டா தில்ல இருக்கு ஓடுற பொறம்போக்கு சீட்டை எவன பாத்தா நிறுத்துடா நிறுத்துடா வாடே வாடாங்கற பாடுவா ராஸ்கல் ஒருத்தன் சம்பாதில சாப்பிட்டுக்கிட்டு ஊர் சண்டையை வாங்கிட்டு இருக்கிற உனக்கு தான் ஒண்ணு இல்ல வீட்டுக்கு வந்த மருமக என்ன நினைப்பா போட சொல்லு சொல்லு நல்லா சொல்லு உறக்க சொல்லு கொஞ்சம் உறக்க சொல்லு உனக்கும் பரதனுக்கும் கனெக்ஷனா நல்ல फ्रिज बीरो सोफा सेट कार्पेट सोத்துல கலர் காயத விட்டு மர்ம பழத்துல மொத்தமா மஞ்சா குடிச்சிட்டீங்களா வாய் மூடிட்டு போ சொல்லுங்க மூட மாட்டேன் தொரப்ப நியாயத்துக்கு வாய தொரப்ப நான் என்ன சொல்றேன்னா வந்த துட்ல ஒரு ஆட்டோ வாங்கி இருக்கோம் இல்ல ஒரு மாட்டை வாங்கி விட்டுருக்கோம் அதை விட்டுட்டு எவனோ ஏமாந்து கொடுத்த பணத்தை அநியாயமா அள்ளி தெரிச்சுங்களா இத என் வீட்டுக்காரர் இல்ல கேட்கணும் அவன் கேட்க மாட்டாமா அவன் ஒரு பொம்பளை மாதிரி எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பான் நீயாவது ஒரு வார்த்தை கேட்க கூடாதா தாய் அத கேட்கறதுக்கு அவன் யாரு இந்த வீட்டுல பணத்தை நான் எப்படி வேணா செலவு பண்ணுவேன் அத கேட்கறதுக்கு இந்த வீட்டை யாருக்கும் உரிமை கிடையாது தைரியமும் கிடையாது அதுக்காக
ஒரு அப்பாவி பொண்ணோட காசை எல்லாருமா சேர்ந்து க்ளோஸ் பண்றது முடிவு பண்ணிட்டீங்களா? டேய் மம்முட்டி பண்ணாட. என்ன பார்த்து பண்ணாடியா? ப்ளூ துப்டி பொண்ணாட போத்து பண்ணாடியா? சொல்லு. டேய் விவரம் தெரியாம பெனாத்தாத. விலாவரியா சொல்றேன் கேளு. வீட்டுல எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. சம்பந்தம் பேச வர்றவங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? அதான் பொய்யும் புழுதும் கூட கூட வச்சிருக்கேன், அது சொல்றது. சரி, புதுசா என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க. பழைய பொய்க்கு பாலிஷ் போட்டு சொல்றா. 3000 வார்னிஷ் பாலிஷ் டப்பா வாங்க வானான்னு தான் இதெல்லாம் புதுசா விலைக்கு வாங்கி போட்டிருக்கிறேன். அத உங்க துட்டுல வாங்கினா எங்க கிட்ட ஏது துட்டு வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனியா? புரிஞ்சுக்கினியாமா? புரிஞ்சுக்கினியா? துபாகூர் குடும்பம்னா அர்த்தம் என்னன்னு இப்போது புரிஞ்சுக்கினியா? அம்மாடி, ஊர்ல இருந்து குடுமையோட அந்த அப்பா ஆத்தாளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா? மொத்தமா தலப்பா கட்டி கோட்டெல்லாம் வரைஞ்சிட்டான். பெயிண்ட் மொத்த பெயிண்ட் துட்டு விட்டு. அம்மா ஒண்ணு சொல்றேன், உன் மாமியா என்னைக்காவது ஆசையோட சேர்த்து பிடிச்சாங்கன்னா அதை பாசம் நினைச்சிடாத. மோசம் மொத்தத்தையும் அவுத்து நினைச்சிருவாங்க. இன்னொன்னு சொல்றேன், இத தொட்டி அதுக்கு பதில் உன்னை தொங்க விட்டுறாளுங்கம்மா. அதான் டுபாகூர் குடும்பம் நல்லா இருக்கா? டுபாகூர்னா டுபாகோ புகையிலன்னு டூப்பிடுவானுங்க ரீலு. நம்பவே நம்பாத. நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்னங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், சொன்னா கேப்பீங்களா? என்ன செல்வி இப்படி கேட்டுட்டேன்? பிறந்த அப்பா அம்மா பேச்ச கேட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு போன வாத்தியாருங்க பேச்செல்லாம் கேட்டேன், உத்தியோகத்துக்கு போன மேலதிகாரிகள் பேச்செல்லாம் கேட்டேன். இப்படி எல்லார் பேச்சையும் கேட்டேன்னா காலாகாலமும் என்னோட வாழ போற உன் பேச்சையா கேட்க மாட்டேன். சொல்லு, நின்றுட்டு கேட்குவா இல்ல உட்காந்துக்கிட்டு கேட்குவா? படுத்துக்கிட்டே கேளுங்க. ஏங்க, என்ன சொல்லு? நிஜமாவே அவங்க உங்க அப்பா அம்மா தானா? என்ன திடீர்னு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரருக்கு இருக்கிற அக்கறை கூட உங்க அப்பா அம்மாக்கு இல்லையே, அதனாலதான் கேட்டேன். அவங்க கண்ணாபின்னு செலவு பண்றாங்களே அது சொல்றியா? என்ன பண்றது, பழகிட்டாங்க. ஆமாங்க, எப்படி இது எல்லாத்தையும் உங்களால தாங்கிக்க முடியுது? செல்வி, ஒரு சின்ன கதை. ஆத்தங்கர ஓரத்துல ஒரு துறவி போயிட்டு இருந்தாரு. அப்போ தண்ணிக்குள்ள ஒரு தேள் தத்தளிச்சிட்டு இருந்ததா. அந்த தேளை காப்பாத்தணும்னு அந்த துறவி அதை எடுத்து கரையில போட்டாரு. அந்த தேள் அவரையே கொட்டிட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சான். திரும்பவும் அந்த துறவி அந்த தேளை எடுத்து கரையில போட்டாராம். மறுபடியும் அந்த தேள் அவரையே கொட்டிட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சான். திரும்பவும் அந்த தேளை காப்பாத்தணுங்கிறதுக்காக அதை எடுத்து கரையில போட்டாராம். மறுபடியும் அவரை கொட்டிட்டு அந்த தேள் தண்ணிக்குள்ள போயிடுச்சான். என்ன வலிச்சாலும் பரவாயில்ல, அதை காப்பாத்தியே தீரணுங்கிறதுக்காக அதை எடுக்க போனாராம். அந்த பக்கமா அந்த ஒரு வழிபோக்க, ஏயா அந்த தேள் தான் உன்னை கொட்டுதே, மறுபடியும் அதை ஏன் காப்பாத்துறேனாராம். அதுக்கு அந்த துறவி சொன்னாரா, கொட்டுறது அந்த தேளோட சுபாவம், அதை காப்பாத்துறது என்னோட சுபாவம் சொன்னாரு. அதே மாதிரி பெற்றவங்களை காப்பாத்துறது பிள்ளைங்களோட தர்மம், பிள்ளைங்களை புரிஞ்சிக்காம நடந்துக்கிறது அவங்களோட. நான் என்ன சொல்றது? இத பாரு செல்வி, நீ என்ன மாதிரி எதையும் கண்டுக்காம பேசாம இருந்துற. இல்லைங்க, தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை உடனே கண்டிக்கணும். அப்படி கண்டிக்காம விட்டீங்கன்னா வேதனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கும் தான். செல்வி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. எப்பதான் கொண்டுட்டு பேச்சு கேட்க போறீங்களோ? என்ன வேகம் சொல்லு பாபா, என்ன கோபம் சொல்லு பாபா, என்ன வேகம் சொல்லு பா பா பா. என்ன பெட்ரோல் பையில சாராயத்தை ஊத்திட்டானா இந்த ஆட்டம் ஆடுது? என்ன ஆச்சு? நின்னு போச்சு. இன்னைக்குதான் கார் வாங்கினோம், உடனே மக்கார் பண்ணுதே. பாத்துக்கிட்டே ஜாலியா உட்கார்ந்துட்டு இருங்க. இப்படியே புலம்பிட்டு இருந்தா எப்படி இறங்கி தள்ளுறது? நான் தள்ளணுமா? பின்ன விதி. உன்னை வச்சு எப்படி தள்ளுறது? என்னது? ஊராந்துட்ல கார் வாங்கினா உடனடியா பனிஷ்மெண்ட். ஹோட்டல்ல தந்தூரி சிக்கனா உள்ள தள்ள, அது வேற கணம். இப்ப எப்படி தள்ளுறதே? இந்த காரை வாங்கறதுக்கு முன்னால 3 மாசத்துக்கு தயார் தீனி தின்னு இருக்கணும்.
ஏன்பா மெக்கானிக், ஒரு மணி நேரமா உள்ள தலையை விட்டுக்கிட்டு இருக்கிற, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. அட என்னங்க இது, இட்லி தட்டுல ஆவி அடிக்கிற மாதிரி அடிக்குது. இது சுத்தமா தேரவே தேராது. என்னப்பா அப்படி சொல்ற? 15,000 ரூபாய் சொலையா கொடுத்து வாங்கி இருக்கிறோம். ஷோவா இருக்கேன்னு வாங்கிட்டீங்க. காயலாம் கடைக்காரன் கூட இதை வாங்க மாட்டாமா. அப்ப இதை என்ன பண்றது? ஏரிச்சம்பழம் அவன் கூட இதை வாங்க மாட்டான். என்னப்பா கிண்டலா? ஆமா, கிண்டல் பண்ணாலும் அப்படியே உரைச்சிரும். ஏண்டா பரமசிவா, வாங்கன்னு தான் வாங்கின வண்டியை உன்ன மாதிரியே வாங்குவ, உள்ள ஒண்ணுமே இல்லாம. பாலகிருஷ்ணா, தப்பி தவறி இத பத்தி என் பையன்கிட்ட சொல்லிடாத. ஏதோ கலரை பார்த்து மயங்கி காசை குட்டி ஏமாந்துட்டோம். அடே, நீ கல்யாண விஷயத்துல தான் ஏமாந்தனா கார் விஷயத்திலுமா ஏமாறுவ? நீ உருப்படவே மாட்டடா. நல்லா இரு. என்ன இவன் சேத்தவாரி அடிக்கிறான், உடனே சந்தனத்தையும் பூசுறான். புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆசரா புட்டு ஆஜாரா வெட்டு காணோம் தென்னா விட்டு எகிரி போச்சு துட்டு. டேய் குட்டை, கிண்டலா போட்டி எடுத்து அவனை சால்னா ஆக்கி சேல்ஸ் பண்ணிடுவேன். இந்தாப்பா, தோத்து போற வெறுப்பு எங்க கையில காமிச்சுக்கிறியா? ஆட நீ ஒண்ணு கஷ்டப்பட்ட துட்டே கையில நிக்க மாட்டேங்குது, கை வச்ச துட்டா நிக்க போகுது. ஏய் மூடிக்கவே, நான் ஓங்கிட்டே கை வச்சேன். வச்சுதான் பாரு. இப்படி சொல்லி நேரு பட்டா ஒரு நாளைக்கு ஓங்கிட்டே கை வச்சிருவேன். டாய் வச்சிருவே நீ. நான் யார் தெரியுமா? ஆண் பிள்ளை இருந்தாலும் ஜான் பிள்ளை, நம்ம கையில மட்டும் வச்சுக்காத. டாய் மணியை கட்ட கொல்ல விட ஐயோ, மாட்டேன். முடியா அதுக்கு என்னமோ வேர்க்குதுன்னு பனியனை காட்டுச்சு, அதுகிட்ட போய் உன் வீரத்தை காட்டிக்கு நிக்கிறியா? தங்கச்சி, நீ மட்டும் குறுக்க விழா கோடால ஒரு குருமா வச்சிருப்பேன். வச்சு எப்படி நம்ம கவுண்டரு? டேய் கவுண்டர் அடிக்கிற. ஏய் எப்படியா? ஏய் குமாரி ஆரம்பிச்சிட்டா என் தங்கச்சி சால்னா வாக்கிட்டானே. எப்படியோ ஆயிக்குங்க. என்னங்க இந்த அக்கிரமத்தை கேட்டீங்களா? என்ன? உங்க மாமனார், அதான் எங்க அப்பா, அவர் எனக்கு கொடுத்த வரதட்சணைய அப்படியே உங்க தங்கச்சி கொடுத்தாதா கல்யாணம்னு சொல்லிட்டாரா? அவர் அப்படி கேட்டதுல என்ன தப்பு? என்ன தப்பா? என்னங்க நீங்க, நம்ம குடும்ப சொத்து, குலவிளக்கு, குல கொழுந்து. ஆமா, இவன் யார சொல்ற? உங்க தங்கச்சியை தான் சொல்றேன். என் தங்கச்சியா? உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு டிவில திருவிளையாடல் படத்தை போட்டாங்க, அதுல பரமசிவம் பார்வதிய லேசா தொடுறாரு. அத பார்த்து உங்க தங்கச்சி வெக்கம் தாங்காம தலையை தொகுக்கிட்டு என்ன கீழே போட்டா. அன்னைக்கு அப்படி வெக்கப்பட்டு தலை குனிஞ்ச பொண்ணு இந்த பையன் எப்படித்தான் நிமித்தரானோ தெரியலையே. பொண்ணுன்னா அதாங்க பொண்ணு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உன் தம்பி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அநாத விடுதல இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பான். இடம் தெரியாம இங்க கூட்டிட்டு வந்து நான் தான் அவனை கெடுத்துட்டேன். அவனை நீங்க கெடுத்துட்டீங்க, அவன் உங்க தங்கச்சியை கெடுத்துட்டான். ஆக இப்ப நம்ம குடும்பமே கெட்டு போச்சு. வீட்டுக்கு வந்தவ எவ்வளவு விவரமா நம்ம பொண்ண பத்தி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. கூட பிறந்தவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூதேவி தான். இப்ப மூடு. ஏ மாமா, எங்க அப்பா பையன் தொட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்டான்னு கேட்டாரா? என்ன நீயே எழுதி கொடுத்து அவர் படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற? அவரை பத்தி எனக்கு தெரியாதா? மாமா, நான் என்ன நினைக்கிறேன், நம்ம வீட்டு பொண்ணு முழுகாம இருக்குல்ல, இதான் சமயம்னு அவர் வரதட்சணை கேக்குறாரு போல இருக்கு. அதேதாம்மா, கௌரவத்துக்காக கார்ல போனோம், அதை வச்சே நம்மள கார்னர் பண்ணி விட்டாரு. என்ன நெஞ்செழுத்தம் பாருங்க அந்த கிழவனுக்கு. கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறாரு. உங்க பையன் டாக்டர், நீங்க வரதட்சணை கேக்குறது நியாயம். அவர் பையன் காம்பவுண்டர் கூட இல்லையே மாமா. ஆனா வயதுங்கிற காம்பவுண்டுக்குள்ள குழந்தைய வச்சுட்டு ஓடி விட்டானே. மாமா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டு பொண்ண ரகசியமா வேறொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டா? முயற்சி பண்ணோம், டாக்டர் முடியாதுன்னுட்டாரு. அத வேற பண்ணிட்டீங்களா? ஏன் அத்தை, இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு நல்ல ஐடியா. பேசாம ஆளாளுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சரசரன் காசு தருவோமா? போற போக்க பார்த்தா நம்ம தலையிலேயே கூடையை ஏத்தி வச்சு கொய்யா பழம் விக்க வச்சிருவா போல இருக்குதே. நமக்கேங்க அந்த தலையெழுத்து, அதுக்கெல்லாம் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதானே, அத்தை யாரு? துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவங்களாச்சே. யாரையாவது குறி வச்சிருப்பாங்க இல்லத்த? ஆமாமா, என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். அத்தை, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க.
என்னமோ கொண்டார வைக்கிற யார் நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சா மாதிரி. ஏய், நாய் சொன்னா பல்லுக்கு வந்து கடிச்சுவேன். சத்தம் கேட்கல, வெளியே வந்து பார். ஊர்வலமா கொண்டு வராங்க. ஏதாவது எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பானோ? பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கு. அது அவன் கட்சி சின்னமா இருக்கும். சும்மா இருங்க. வாமே, அட வாமேனா. என்னடா இதெல்லாம்? பார்த்தா தெரியல, இவள கண்ணாணம் பண்ணிருக்கேன். இவதான் என் பொண்டாட்டி. கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? கை நட்ட போட்டியா? உனக்கு பொண்டாட்டியா வரத்துக்கு இவளுக்கு என்ன யோகிதை இருக்கு? ஒரு பொண்ணுக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் கீதுமே. அப்புறம் என்ன வேணும்? இவ எங்கேயோ போயிட்டா. டேய், பக்கத்து விட்டு பாலகிருஷ்ணா, ஒன்னையும் இவங்க பையில போட்டுக்கிட்டாங்களா? நான் சாராய கடைக்கு போயிருந்தேன். சாட்சி கையெழுத்து போட கூட்டின்னு போயிட்டானுங்க. போதையில போட்டேன். நல்ல காரியம் தான், என்ன தப்பு? பாத்தியாடா உன் தம்பி பண்ண காரியத்தை? காட்ரேஜ் பீரவும் கரன்சி நோட்டோட பொண்ணு காத்துட்டு இருக்கும் போது ஓட்ட பெட்டியும் உடஞ்ச சட்டியோட வந்து நிக்கிறானே. ஒரே அற சப்பட்டை ஆயிடுவேன். ஏன்டா கத்துறீங்க? இந்தாமே அத்தை, உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேட்டுக்க. நாங்க ஓட்ட பொட்டி தான், உடஞ்ச சட்டி தான், ஆனா உழைக்கிற வர்க்கமே. என்ன இவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறா? நீ சுமாரு. என்னடா அதெல்லாம்? என்ன மன்னிச்சுக்க பிரதர். மங்காத்தாக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம், இவட சபையா மாட்டிட்டேன். ஆனா உன்னை நம்பிதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். உன்னை பத்தி ஓஹோன்னு சொல்லிருக்கேன். சரி, ஆண்டாச்சு. ஆர்த்தி சுத்தி பொண்ணும் புள்ளையும் உள்ள இட்டுன்னு போங்கப்பா. சாராயத்தை சுத்தி வாயில விட்டுக்கடா. இவங்க மூஞ்சிக்கு ஆரத்தி வேறையா? இன்னும் உங்க ஆத்தா முக்கால நான் பேரிக்கா மூக்கு மேல ஏறிக்க தக்காளி வாங்கி தரேன், தடவி கொஞ்சம் பாத்துக்கன்னு கேக்குற. எப்படிமே பாட்டு ரொம்ப நல்லா பாடுவா. இன்னும் ஸ்டாக் நிறைய வச்சிருக்கா. அப்ப இங்க வியாபாரம் ஆயிடும். ஐய், துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்கிறது தங்கையின் பாசம். தம்பி, இவர்தான் உங்க மச்சானா? நல்லா இருக்காரு. ஒழுங்கா மறுவாதையா சொல்லிக்கிறேன். மாப்பிள்ளை முன்னே உள்ள அனுப்பு, இல்ல உன் நெஞ்சில உள்ள மஞ்சாத்தலை எடுத்துருவேன். குறப்பிரசவம் என்ன மிரட்டுறிய? மரியாதையா வெளியில போறீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணவா? நீங்க சும்மா இருங்கம்மா. ஆனது ஆயிப்போச்சு. 4 பேருக்கு முன்னால எதுக்கு இந்த அசிங்கம் எல்லாம்? மாமா, இவங்களை உள்ள கூட்டு வாங்க. எல்லாரும் சைலண்டா கல்வி கட்டி போடுங்கப்பா. வா வா. வாமே வா. கும்பல உள்ள விட்டுட்டு கும்பிக்கிட்டு இருக்கிறத பாரு. தேளை எடுத்து இடுப்புல கட்டுவானே, இப்ப திருன்னு முழிப்பானே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காலையில பேப்பரை பாத்தீங்களா? என்ன? நம்ம குடும்ப கஷ்டம் தீர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனா அதுக்கு நீங்க சம்மதிக்கணுமே. என்ன சொல்லு. இந்த குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. கல்கத்தாவுல ஒரு பொம்பளை கையில 6 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஆம்படியா வேணும்னு அழிச்சுக்கிட்டு இருக்காளா? உங்க வசதி எப்படி? என்ன கிண்டல் பண்றியா? வேற என்னங்க செய்ய முடியும்? சிக்கனமா இருங்கன்னு உங்க அப்பா அம்மாவை சொல்ல முடியல, அடக்கமா இருன்னு தங்கச்சிய சொல்ல முடியல, சம்பாதிக்க தெரியாத உனக்கு சம்சாரம் எதுக்குன்னு உங்க தம்பிய சொல்ல முடியல. உங்களுக்காக நான் வேற என்னங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பேசாம போய் வேலையை பார். அதாங்க எனக்கும் புரியல. இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? வந்த பொண்ணு போய் கவனி. சரியோ தப்போ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். கவனிக்கிறேன். அவளை வச்சே கவனிக்கிறேன். தம்பி, தம்பி, கொஞ்சம் கதவை தரங்க, பால் கொண்டு வந்திருக்க. ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் போல இருக்கு. ஆரம்பிங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் ஆட்டம் பாட்டம்னா ரொம்ப இஷ்டம். நெசமாவா? இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கீழே ஒரு டப்பாங்குத்து குத்திருக்கலாமே. சேச்சே, இந்த டப்பாங்குத்து டான்ஸ் எல்லாம் நமக்குள்ளதான் குத்திக்கணுமே. என்ன பொருத்தமான ஜோடி. அம்மாடி, உன்னை என் கொழுந்தனர் சம்சாரமா நினைக்கல, என் கூட பிறந்த தங்கச்சியாட்ட நினைக்கிறேன். அக்கா,
பொழுது எப்ப விடியோ பொறுப்பை எப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அண்ணி என்ன பண்ண சொல்லு. பாத்திரம் தொலைக்கணுமா, துணி துவைக்கணுமா, சோறு வடிக்கணுமா, குழம்பு வைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. இந்த வீட்ல எனக்கு வாயா இருந்து பேசணும். ஏக்கா உன் வாய் என்னாச்சு? என் வாயத்தான் தச்சிட்டாங்களே. தச்சது யாருன்னு சொல்லுக்கா. கேசிடுற. அதுக்குதாமா உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் காலையில பேசலாம். கதவையெல்லாம் நல்லா சாத்திக்கங்க. முக்கியமா சென்னல் பக்கம் எப்போ ஒரு கண்ணு இருக்கட்டும். இல்லனா திடீர்னு வந்து எட்டி பார்க்க போறாங்க. யாரு? வேற யாரு? நம்ம மாமனாரும் மாமியாரும் தான். சரி சரி விளக்க அணைச்சு படுத்துக்கங்க. ராணி யோ தள்ளி நில்லையா. உங்க அண்ணி சொல்லிக்கிறத பார்த்தா உங்க அம்மா அப்பா எல்லாம் தப்பானவங்க மாதிரி தெரியுது. முதல்ல ஜன்னலு கதவு எல்லாத்துக்கும் ஆணி அடிச்சிட்டு அப்புறம் வாயா. சுத்தியல் எங்கே? ஏன் வீணா அலட்டிக்கிற? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாமே போச்சு. சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சணை பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். என் மனக்கோட்டையே இடிச்சிட்டானே. மனக்கோட்டையை மட்டுமா இடிச்சான், இப்ப மாடியே இடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். மோதிரத்தை கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு. எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா கீழே போய் பாருங்க. என்னங்க என்னமோ சத்தம் கேக்குது. இருக்காது, சும்மா படுத்துக்கைய. யார் உள்ள? ராணி. ராணியா? விளக்க மாத்திக்க பட்டு கொஞ்சம் வேற. நீ கட்ட கேட்டுக்கு எவ்வளவு நேரம் நீ குடிக்கிறது? என் பொண்டாட்டி எவ்வளவு நேரம் வேணா குளிப்பா. நீயா? அவ குளிக்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? அத்தை கேக்குறதுக்கு நீ யாருமே? புருஷன் மஞ்சாதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகு தேய்ச்சுவோம். நீ தேய்ச்சு விடுவியா? சொல்ல. நான் உனக்கு முதுகு தேய்ச்சு விடணுமா? ஏண்டி என்ன பத்தி உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? ஏமா எங்களை படுக்கை அறையில பார்க்க முடியலன்னு பாத்ரூம்ல பாக்கலான்னு வந்துக்கினியா? சின்னஞ்செருசுங்க எப்படியா இருந்துட்டு போறாங்க, நீ ஏன் அலையிற? ஐயோ கேட்டியாமா? சொத்து பத்தோட வந்திருக்கிற நீயே வாயை மூடிட்டு சும்மா இருக்கிற? வெத்து நாயா வந்தவா என்ன எடுத்தெறிஞ்சு பேசிட்டா? அப்படியா? அத்தை, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என் புருஷன் தான். அன்னைக்கே அவர் அவங்கள வெளிய போன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு அவ உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிருப்பாளா? அவ பேசுனதுக்கு நான் மட்டும் மாமியாராவும் நீங்க மருமகளாவும் இருந்திருந்தா உங்களை விளக்கு மாத்தாலேயே அடிச்சிருப்பேன். அம்மா, நீ மருமகளா இருந்தாலே போதும். ஏன்னா நீ எங்கேயோ போற. இல்ல மாமா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுவே தப்புமா. அத்தை, உங்க புள்ள வராரே, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி விடி வச்சிருங்க. ஏண்டா பெத்தவளை விட அந்த வெத்து பையன் உனக்கு வசதியா போயிட்டானா? முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. ஏன் நீங்க ரெண்டு பேரும் சொல்ல வேண்டியதானே? சொன்னப்பா, முடியாதுன்னுட்டான். ஏன்னா நீ தான் சம்பாதிக்கிறியா, நீ சொன்னாதான் போவானா? ஏண்டா இவன் போறதுக்காக நாங்க சம்பாதிக்க முடியுமா? தியாகு, நீ போன்னு கூட சொல்ல வேண்டாம்டா. கோவமா அவனை ஒரு பார்வை பார்த்தா போறோம், அவனே போயிடுவான். அவன் அவ்வளவு ரோஷக்காரன். போயிடுவான். ஆனா வெளியே போன அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன ஏதாவது பண்ணிட்டு வரணும் பயப்படுறீங்களா? இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம. அம்மா, அவன் தனி மனுஷனா இருக்கும்போதே என்னால வெளியே போன்னு சொல்ல மனசு வரல. இப்ப அவனை நம்பி ஒரு பொண்ணு வேற வந்திருக்கா. நான் இப்ப அவனை வெளியே போன்னு சொன்னா அவன் எங்கதான் போவான், எப்படிதான் வாழ்வான்? அந்த பொண்ணு தான் என்ன நினைக்கும்? Damn it, I can't say. அத்தை, நான் அப்பவே சொல்லல, எல்லாம் இந்த மனுஷனால வரதான். அத்தை, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா போனா? ராணி, ராணி, என்னக்கா? நீ இன்னும் சாப்பிடலையே? இல்லக்கா. அப்ப உட்காந்து சாப்பிடு. யாருக்கு? யாருக்கா இருந்தா உனக்கு என்ன? நீ உட்காந்து சாப்பிடு. ராணி, வாயா குந்திக்க. கேட்டுக்கினியா கதைய? அசையாத அத்தைக்கு அறந்தாங்கி பருப்பு, ஊருக்கு இன்னைக்குதான் ஊத்துக்குள்ளி கொழுப்பு. உங்க ஆத்தாவுக்கு மட்டும் நெய் சோறு, நமக்கு மட்டும் பொய் சோறா? அதை விடுமே. உனக்கு இது போதுமா இல்ல முன்னாடி உள்ள முட்டை குருமா வாங்கிட்டு வருவா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தைரியம் இருந்தா நான் போட்டு வச்ச சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு இருப்ப? சாரதா விடுமே. நீயும் தண்டம் நானும் தண்டம், இதுல யார் சாப்பிட்டா என்ன? முண்டம். அப்படி சொல்லுமே. ஏண்டா அவ என்ன முண்டோங்கறா? நீயும் சேர்ந்து ஒத்துதறியா?
இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறாரு. ஏப்பா, ஏன் தம்பி நீங்க சாப்பிடல? சாப்பிடுங்க. ஏங்க பையனுக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு? எதுக்கா? பத்திக்கிட்டு எரியுது, போன் பண்ணுங்க. ஹலோ, எங்க பத்திக்கிட்டு எரியுது? என்னது? எங்க பத்திக்கிட்டு எரியுதா? இங்க என் சம்சாரத்துக்கு தான் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இதுக்கெல்லாம் அது வேணாம் ஐயா. இத வேற மாதிரி அணைக்கணும். நான் பாத்துக்கிறேன். வச்சிரு. போனை இப்படி கொடுங்க. அவசரத்துல கைய விட்டா அண்டாக்குள்ள கூட நுழைய மாட்டேங்குது. தப்பி தவறி 100 சுழட்டி விடாத. வேனை கொண்டாந்து விசாரணை இல்லாமலே அள்ளிக்கிட்டு போயிடுவான். ஷோ. ஹலோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். டாக்டர் தியாகு இருக்கானா? நான் உங்க அம்மா பேசுறேன். அவர் அவசர பிரிவுல இருக்காரு. இங்க அதை விட அவசரம். கொஞ்சம் இருங்க. சீக்கிரமா கூப்பிடுங்க. ஹலோ, தியாகு ஹியர். யாரு? தியாகுவா பேசுறது? என்னம்மா? உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வரணும். என்னம்மா விஷயம்? உயிர் போற விஷயம். உடனே புறப்பட்டு வா. உயிர் போற விஷயமா? இதோ வரேன். சே 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 சே. என்னையா சோறு? உங்க வீட்டு சோறு மனுஷன் துண்ணுவானா? சரி. சும்மா இருமே. நான் தான் முன்னாடி உள்ளத்துல வாங்கி தரேன் சொன்னல. சும்மா கூவினே இருக்கியே. இந்த அத்தை என் தேங்காய் நாறு மெத்த. நாங்க வெளியில சாப்பிட்டுப்புட்டு 2வது ஆட்டம் பார்த்துப்புட்டு ராவுக்கு 2 மணிக்கு தான் வருவோம். கதவு தட்டுவோம், கபால திறக்கணும். இல்லாங்காட்டி ஒரே இருக்குமே. அந்த அம்மா திறக்காம என்ன பண்ணு? ஏய், வாசல்ல குந்தி நிற்பலாமே. சொல்லல. ஆமா, என்ன படம் போறீங்க? முந்தான முடிச்சுத? அது முந்தானத்தை முடிச்சாச்சு. ஏய், வாமே. இவங்க வர்ற வரைக்கும் நான் வாசல்ல உட்கார்ந்து இருக்கணுமா? பெரியவன் வரட்டும். 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறேன். அம்மா, என்னம்மா? வாடா வா. உன் தம்பி பொண்டாட்டி இல்ல? நான் சாப்பிடலானே இலையில பருப்பு நெய்யும் போட்டு வச்சிருந்தேன். ஆனா அவ தின்னதும் இல்லாம என்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டாடா. ச்சே, இதுவா உயிர் போற விஷயம்? இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா? பின்ன இல்லையா? சல்லி காசு பெறாத சாக்கனா கடைக்காரி எங்களை கேவலப்படுத்தி பேசுறான்னா இதை விட முக்கியமான விஷயம் என்னடா இருக்க முடியும்? வாடிங்க. அவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. நீயாவது போன் பண்ணும்போது வேலையை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் சொன்னியா? சொன்னியா? இல்லைங்க. ஏடி சொல்லல? ஏண்டா எங்க மேல உள்ள கோவத்தை அவ மேல காட்டுறியா? வேற என்ன பண்றது? என் பொண்டாட்டிய வந்துட்டாளே. என் கோவத்தை வேற யார் மேல காட்டுறது? என்னது? கோவத்தை யாருகிட்ட காட்டுறதா? புள்ளைய மட்டும் பெத்துட்டு பொறுப்பில்லாம நிக்கிறாளே உன் ஆத்தா, அவகிட்ட காட்டுறா? நீ தார வாத்து குடுக்கறதுக்கு முன்னால தாயா வந்து முன்னால நின்னாலே உன் தங்கச்சி, அவகிட்ட காட்டுறா? புருஷன்றவன் வீராப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டிக்கு மாறாப்பா நிக்கிறானே உன் அப்ப, அவங்கிட்ட காட்டுறா? அதெல்லாம் விட்டுட்டு அப்பாவி பொண்ணு அவகிட்ட போய் என்னடா நியாயம்? ஆமா, இது எங்க குடும்ப சமாச்சாரம். இதுல 1000 நடக்கும். நீங்க தலையிடாதீங்க. யாகு? I say get out. சாபாஷ் சாபாஷ் சாபாஷ். போறேன்டா, போறேன். இனிமே நீ கூப்பிட்டா கூட திரும்பி வர மாட்டேன்டா. மகனே, ஒண்ணு சொல்ற, மனைவி சொல்லே மந்திரம், மத்ததெல்லாம் தந்துரும். போறேன்டா, போறேன். நல்லறா, நல்லரு. செல்வி, உன்னை அடிச்சு அழ வச்சிட்டேன்ல, என்ன மன்னிச்சிடு. நான் அழலைங்க. மத்தவங்க பண்ற தப்புக்காக நீங்க உங்க மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சு தாங்க அழுத. பெத்தவங்க குத்தங்களை சுட்டி காட்டி கண்டிச்சுக்கிட்டு இருந்த பாலகிருஷ்ண மாமாவையும் உங்க வார்த்தையால வெளியே விரட்டிட்டீங்க. உங்க அம்மா அப்பாவை தண்டிக்கணும்னு சொல்லுங்க, கண்டிக்கணும்னு தான் சொல்றேன். உங்களால முடியலனா அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். செல்வி, சில பேர் பார்த்து திருந்துவாங்க, சில பேர் கேட்டு திருந்துவாங்க, சில பேர் பட்டுதான் திருந்துவாங்க. இதுல இவங்க 3வது ரகம். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கடல் வத்துறது எப்போ, கருவாடு திங்கிறது எப்போ?
நான் டாக்டர் தியாகோட மிஸ்ஸஸ் பேசுறேன். அவர் இருக்காரா? அவர் டியூட்டி முடிஞ்சு 4 மணிக்கு போயிட்டாருங்க. அப்படியா? அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே. வீட்டுக்கு வரலையா? அப்ப நான் ஒரு நம்பர் தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ். செல்வி, நீ எப்படிங்க? நான் இந்த இடத்துல வேலை பார்க்கறது புருஷனோட ஒவ்வொரு அசைவையும் புரிஞ்சு வச்சிருக்கிறவதாங்க பொண்டாட்டிங்கிறவ. ஆமா, ஏன் இப்படி ஓய்வு ஒளிச்சல் இல்லாம உடம்ப பாழாக்கிக்கிறீங்க? மண்ணு திங்க போற உடம்பு தானே செல்வி, மனுஷங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டுமே. உங்க பொண்டாட்டியும் ஒரு மனுஷிதாங்க. செல்வி, நான் உன்னை என் மனைவியா மட்டும் நினைக்கல, அதை விட மேலாவே நினைக்கிறேன். சார், சுந்தரமூர்த்தி பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இஸ் இட்? செல்வி, நீ வீட்டுக்கு போ. இனியும் விட்டுட்டா வேர் வீணா போயிடும். வேற உறிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த விழுதுகளை இனியும் விட்டு வைக்க கூடாது. ராணி, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? மச்சான என்ன காணுமேனு பாத்துக்கு நிக்கிறேன்க்கா. வரும்போது வெறும் தலையோட இருந்தா எப்படி? திரும்ப பூ வச்சு விடுறேன். ஏக்கா, என் பேர்ல உனக்கு எம்மா பாசம்க்கா. அதனாலதாம்மா அந்த மனுஷன் கிட்ட கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரு கேளுக்கா? அதான் என் புருஷன் கிட்டதான். ராணி, எங்க வீட்டுக்காரர் வரும்போது அந்த பூவை அவர் கண்ணுல படாம பாத்துக்கமா. ஏன்? அவனே தண்டச்சோறு. அதான் உன் வீட்டுக்காரர் தான். இந்த லட்சணத்துல அவன் பொண்டாட்டிக்கு என்னடி பூ வேண்டி கிடக்கு? வேணும்னா அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கி தரட்டும். அவனுக்கு மானம் இல்ல, அவனுக்கு சூடு இல்ல, அவனுக்கு சொரணை இல்ல, அவனுக்கு வெக்க இல்ல. அப்படி அவருக்கு என்னென்னமோ இல்லன்னு சொன்னாருமா. அதெல்லாம் இப்ப எதுக்கு? உன் வீட்டுக்காரர் அப்படி சொல்லிக்கினாரு? ஆமாமா, உன் வீட்டுக்காரர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாத. அப்புறம் ஏடா குடமா ஏதோ ஒண்ணு ஆயிடும். சொல்லுவியா? சொல்ல மாட்டேல்ல? நீ என் தங்கச்சி மாதிரி. சத்தியம் பண்ணி கொடுமா. சொல்ல மாட்டேக்கா, இது சத்தியம். ஆனா இனிமே இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன், அது நிச்சயம். சொரணில அவன சொன்னாங்களா? யாரு? என்ன சொன்னாங்களா? சொல்லு. சொன்னது யாருமே? சொல்லு. நெஞ்சிலுக்கு மஞ்சா சொத்தறதா? ஏய், சொல்லு யாரு? சொல்லு. சொல்லியா சொல்லு. ஏய், கீச்சு சொல்லு யாரு? இந்தாளா? சொல்லியா? ஐயா, சொல்லு யாரு? சொல்லு. ஏய், சொல்லு. ஏப்பா, நான் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எதுக்கு உங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்க போ. ஏய், நீ சொல்லியாமே? சொல்லு. கீச்சு புட கீச்சு. தாலி மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணி, நீங்க சொல்லிக்க மாட்டீங்க. நீங்க தங்கம், கோல்ட். ஏய், சொன்னது யாருமே? சொல்லு. கீச்சு புட கீச்சு. ஏய், யோ, யார் சொன்னா என்னையா? நாக்கு மேல பல்ல போட்டுக்கின்னு நம்மள அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்பால கீழமையா இங்க? நீ வேணா இருந்துட்டு போயா, நான் ரோசக்காரி. நான் போறேன். என்னமே நீ இல்லாம நான் இங்க இருந்துருவேனா? என் பிரதர் வாட்டும் ஒரே வார்த்தை சட்டையை பிடிச்சு அட சோதா சொன்னியா நீ அப்படின்னு கேட்டு வந்துடுறமே. அட உட்டாலக்கடி கிரிகிரி, என் சைதாப்பேட்டை வடகரி, நல்ல மனுஷனுக்கு அடையாளம் சொல்லிக்காம போறதுதாயா. நீ எப்ப இருந்தாலும் மூஞ்சில முழிக்கணும் தெரியுமா? பணம் காசு சேர்த்து பெரிய மனுஷனாயி வந்தாவோட இருந்தாலும் மூஞ்சில முழிக்கணும்யா. சொல்லிக்கலாமே, கில்லாடி செஞ்சே காட்டுற. நான் உழைச்சி சம்பாதிச்சு பணம் சேர்த்து பெரிய மனுஷன் ஆகல. எங்க அப்ப ஓ, உன் பேரு துபாக்கூர் அச்சி பரமசிவம். பரமசிவம் மேல ஆணையா? என் பார்வதியை விட்டுட்டியே. அத்த குடியா? ஓ மேல ஆணையா? கெளிக்கிறே கெளிச்சே காட்டு.